அழகான மேடை, அழகாக இருக்கிறவங்க மேடை, பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது, ஜெயிக்கணுன்ற பசி, அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பசி. நான் எப்பவுமே கரெக்டாக, அதாவது மார்னிங் 7னா 7, கரெக்டாக 1 o'clock பிரேக்குனா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 1, 2, 2:30 அதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன், நான் எதுவும் டைலாக் பேசலை. அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி தேனாண்டாள்னாரு. அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்கள்லாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 ஃபிலிம்ஸ், ஒரு வருஷத்தில் 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது. 12 ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எங்கிட்ட சொன்னார், நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தால் வெறும் காலக்கல்ல அடிப்பட தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கேருந்து விழுந்தா கை கல்லாம் வந்துடும் சார். ஸோ ஹீ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபா போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம், சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்னை பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்னார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடித்து காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்றைக்கி எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோவிலேருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு ஹி ஹாஸ் டன் ஹிஸ் ஹோம்வொர்க் அண்ட் ஹி ஹாஸ் கம் டு திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார். ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான். ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன். அண்ட் நான் பார்த்தம்பா, சாங் இஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலடி இருக்கணும். அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்டு. என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல்.
அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்தோமா, ஜாலியாக இருந்தோமா, இல்லைன்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார் என்ன, இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை நான். விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேற ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசுகிறேன். ஹி ஹாஸ் கான். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் வெர்சலுடைய டைமில் தான் நான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங். பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும், கவுண்டமணி. அண்டு ரெண்டாவது மனோரமா, ஆட்சியோட கேரக்டர். அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹாஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக. அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா. எனக்கு தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, நான் வந்து என்னையா பேசுவேன்னு. ஏன்னா ஹி ஹாஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறா, என்ன கதை பண்ண போகிற, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டரை உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நானே ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஆகிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது. நானும் பாரதியை முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்ன உடனே, என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டார்ன்ற பயம்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம், என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு முனைய படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 2 பேரும் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹாவ், அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்கு அவன் முகத்தில், நீ நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ வை. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது. அதேமாதிரி லாஸ்யா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஷி ஸ்போக்கன் தமிழ். கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்.
Mary, she spoke in Tamil and she also proved herself in Big Boss. So that is also another one big studio. Talents are coming through Big Boss and the super singers எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசித்தா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் வந்து இன்றைக்கி ஒரு ஹிட்டு கொடுக்கணும், அந்த நிலையில் இருக்கார். அதனால் அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக, இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்காகியும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அப்படி வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார். ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசு சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு. அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியுது சார், அதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட் தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷனில் அதில் வந்து நம்ம மாறுதல், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும், சோஷியல் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், இந்த படம் வந்து அருண் சார் வந்து கேட்டது சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி இது ஒரு லைன் வந்து சொன்னார். இது அப்புறம் சேஞ்ச் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணி நிறையா வாட்டி இந்த கதையை வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா கால மாற்றங்கள்
ஒரு யூத் படம், யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள படம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நம்ம கல்ச்சரல் இதுவும் பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். அவர் அழகாக இதை வந்து சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயில். வாசு சாரோட அசிஸ்டண்ட்டு அப்போயே தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவர் தெரிஞ்சிருப்பார். அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஹரிபாஸ்கர் மூலமாக வந்தார். ஹரிபாஸ்கர் வந்து சொல்லும்போது எல்லா யங்ஸ்டர்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோட நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸு நிறையா சாதிக்கிறதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும், இது வேணும். எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஒரு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து என்னென்ன மாதிரி எப்படி கைடன்ஸு அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் இந்த ஃபுல் யங் டீமுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணேன். ஸோ இது போகும்போது நிதின் சார் ப்ரொடியூசர், என்னுடைய இன்னொரு வந்து ஜாயின்ட் ப்ரொடியூசர் சொல்லக்கூட ஜாயின்ட் ப்ரொடியூசர், அவருடைய சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார். இந்த ஃபஸ்ட் டைம் அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசு அவர் ஸ்கேல் அவர் அதுக்கு நம்மளை நம்பி வந்திருக்காரு. அதுக்கு வந்து ஹோல் டீமும் இதுவும் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வாசு சார் நேற்று இந்த மாதிரி டீம் சொல்லும்போது வாசு சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே புது யங் டீமாக இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது இதாக இருக்கும்போது சார் வந்து அடுத்த செகண்ட் எப்போ எந்த டைம் அது மட்டும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னார். அவர் அவங்க டீமில் இருக்க ஆளுங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு வாசு சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளட்டை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லாரையும் வருகன்னு வரவேற்று நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி. அண்ட் அடுத்ததா எனக்கே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஏதோ வந்து கபிலன் சார் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, ஏதோ அழகான பொண்ணு போல இருக்கு அப்படின்னு மிஸ்ஸா அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து வந்தாருனாலே நமக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு யூனிக்னஸ், அந்த காமெடி வந்து மனசில் நிற்கிறத தாண்டி அவர் மனசில் நல்லா நின்று போயிடுவார். வேற மாதிரி பண்ணுறாரியா அப்படின்னு. அந்த யூனிக்னஸ் தான் வந்து இட் ஹஸ் brought him to his level and we all love him and every film of him அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஷாரா அவர்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டார்ல சார்? சரி சார், வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி. இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா தேனாண்டால் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டால் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம், முக்கியமாக விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸில் தான் நிறைய அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து அருண் அவங்க சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. பயங்கரமான ஒரு ஹியூமர் கை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறையா டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டாரு, முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர், ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர், சும்மா வரல ஹரிபாஸ்கர். நிறையா கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு.
ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு, அதாவது ஷார்ட்லேருந்தே 2 பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி, ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் இன்டர்வியூ இதிலெல்லாம் அவங்களோட பழகினது தான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னார். ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன், எனக்கு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இளவரசு சார் இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் அவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம அழகாக அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி 4 பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான பேரை மாற்றினேன். இப்போ வந்து பொண்ணாக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கமானதான். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்லை மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருவேன். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது நம்ம எல்லா இன்டர்வியூ நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது அந்த படமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும். வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமாக எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். And everybody here, I'm so happy to be part of this project. இதில் எல்லாருமே புதுசு என்ன தவிர. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் ரொம்ப நிறையா படம் ஃப்ரெஷர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். பட் திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக அந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க she made sure I'm here. So thanks to her. This movie is nice. நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த லேட்டஸ்ட் சென்சேஷன், அதாவது எப்படா என்னை வெளில விட்டாங்க, ஆஹா வானம், பூமி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து பெரிய லக்ஸுரியாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 105 days அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று தான் விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ராயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடித்தவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு. உங்கள் முன்னாடி ஒரு
பேசுகிறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார். அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன். தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ. மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல. எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஆதரவாரியத்திற்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். யூ ஒன் மெனி ஆர்ட்ஸ். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா, இப்போ எனக்கு ஒரே டவுட் தான். உள்ளே போனால் எல்லாருமே பாதியே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க. என்னதான் நடக்கு? சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்லாம் வச்சு எல்லாரும் ஒரு 10-15 கிலோ சாப்பாடுலாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலி அதை சொல்லி உள்ள அமுச்சிடலாம் போல இருக்கு. போயிட்டு வந்துருங்க, கரெக்ட் ஆகிடும், ஃபிட் ஆகிடும் அப்படிங்கிற நிறைய பேர் அந்த நம்பிக்கையில தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்து கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் குள்ள போகிறது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லோருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடித்து 101வது படம் சினிமாவில். இது வந்து இதனுடைய வேல்யூ என்னென்னு எனக்கும் வாசாருக்கெல்லாம் எங்கள் அந்த ஜென்ரேஷனால் தெரியும். ஒரு 100 படம், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டருன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அது வந்து பல பெரிய நிறுவனங்கள்னு விரல் எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தேனாண்டால் ஃபிலிம்ஸும் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு பட ஷூட்டிங் நடந்தது, ஒரு கன்னட பட ரீமேக்கில். அப்போ சார் தான், ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம், எம்ஏ காஜான்னு சொல்லி டைரக்டர், சூரியராஜ் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். சுதாகர் சார் வச்சு நான் நிறைய படம் எடுத்தவங்க. ராபர்ட் ரஹீம், ராம் ரஹீம்ன்ற பேரில் 2 பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாதன் சார் தனியாக படம் பண்ணாங்க. ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது அப்போ 80s ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு, நாம் பெற்ற சுதந்திரம் தேதி காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும், பட்டம் பரங்கட்டும் சிவப்பு மல்லி, எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பல படங்களை வந்து ஹீரோயிசமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த கம்பெனி, அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. டைரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமைகிற டீம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பியூவா சார் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன், தம்பி சுகுமார் கொஞ்சம் எந்திரிங்க, சுகுமார் வாங்க மேடைக்கு வாங்க, உங்களை நான் சொல்லணும்ல, வாங்க மேடைக்கு வாங்க. மேலே வாங்க. சுகுமார் வந்து பிவாசரோட அசோசியேட்டு, அருண் வந்து அவருக்கு கீழே இந்த படத்தில் தூணாக இருந்து வேலை செஞ்சது சுகுமார். அதை வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் சரி, ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஒரு நடிகனாகவும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடன்பட்டிருக்கேன் தம்பி. உன்னை மேடை ஏற்றி அவங்களை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய டைரக்டராக வரணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிப்பா. இதை மாதிரி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோனில் தான் லைன் சொன்னாப்புல. அப்பாவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டயர்டே, இன்னைக்கு கவர்மெண்ட்டில் கூட்டி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போகிறாங்க, நிறையா பிள்ளை பார்க்குறேன்னு, அவ்வளோ பேத்துக்கு அப்பாவை நினச்சி டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கதை சொல்லும்போது என்னென்னா, வெறும் 2 விதமான அப்பா தான். ஒன்று, அப்பா செய்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம், பையன் பண்ணுறதை பூரா என்கரேஜ் பண்ணுவார், நீ பண்ணுடா பார்த்துக்கலாம். உதாரணமாக குடிக்கிறாங்க, குடி, அம்மா வந்து திட்டம்,
சில அப்பா என்ன பண்ணுவான், இப்போ நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, நாசமாக போனா அப்பாவே சொல்லுவான். அந்த 2 வகையான அப்பா தான் சினிமாவில் தொன்று தொட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ல போகும்போது ஹோலா ஒரு ஃபிலிமில் வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம்னா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா? இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசி நடித்தார் அந்த கேரக்டர், நான் அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோயினை தாண்டி ஒரு காமெடியை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது, கேரக்டர் கிடைக்கிற கஷ்டம். பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல. அந்த பையன் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல. நான் அடிப்படையாக ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டராக சொல்லும்போது மண்டையில் படம் ஓட ஆரம்பிக்கும். அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை சரிப்பா அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு டே சீன் வந்து பண்ணும்போது இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா இன்றைக்கி எடுக்க போகிறது சீன் என்ன, இன்றைக்கி போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன, யார் யார் நடிகர், எத்தனை மணிக்கு வரணும், எப்போ போகணும், இன்றைக்கி இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருவாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு அப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு. ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியுதுன்னு தெரியல. நடிக்க போகும்போது 3-4 கேமரா இருக்குது, வேறு ஆங்கிளில் வருது, வேறு வேக்கிங் வருது, எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டாக வரும், எந்த ஷாட்டு எங்கே இன்டர்கட் ஆகும்லாம் தெரியல. ஆனால் இந்த படத்தில் அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்ச அருண், உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி வாசு சார். பி வாசார் ஏன் அடிக்கடி பி வாசார் சொல்கிறேன்னா எடிட்டோரியல் டைரக்டர். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஷெட்யூலு பி வாசார்கிட்ட நடிக்க போனாலோ அல்லது கேமராமேனாக போனாலோ டேட் இத்தனை தேதியிலிருந்து இத்தனை தேதிக்கு டைம் சொன்னால் அந்த டைம் நீங்கள் கிளம்பி போயிடலாம். அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ஸ்கூல் வாசு சாருங்கிறது பாரதி ராஜா மாதிரி, மணிரத்னம் மாதிரி. வாசு சாருங்கிறது ஒரு பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர், டிசிப்ளின் டைரக்டர். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த தலைமுறை டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அத்தனை ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சுருக்காரு. ஒரு டைரக்டர் அவ்வளோ நாள் ஜேர்னி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. வாசு சார், உங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் இப்போ நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபஸ்ட் டே வந்து எனக்கு அவர் பெரிய யூடியூப்பில், நமக்கு வந்து யூடியூப்பு இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அது சினிமாக்காரங்கிற திமிரில் இல்லை, அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பு இல்லைன்னா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்த விமர்சனத்தோடு அதிகமாக பார்த்ததில்லை. பட் ஹரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா யூடியூபர்ஸோட நிறைய பேரோட நடிச்சிருக்கேன். அவங்க என்னென்னா அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க. அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவாக அவங்க பேசி பழகிடுவாங்க. எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும், இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம், எந்த இடத்துல பாஸ் விடணும், இந்த கண்டிஷன்லாம் யூடியூபராக இருக்கும்போது தெரியாது. ஏன்னா அவங்க பேசிடுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இப்படி பேசணும், இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு, அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீ சும்மா நின்றக்கூடாது, உன் கை எங்கே இருக்கணும், கால் எங்கே இருக்கணும், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூப்பர் தனியாக பண்ணுறதுக்குமான வித்தியாசம். அதை சினிமாவில் இருக்க போகிற அறிவாளி அவங்க கம்மின்றக்காக சொல்லவில்லை. அந்த பயிற்சி, நடிப்பு பயிற்சி. ஹரிபாஸ்கர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பாயிண்ட்டை பேசும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு கலாணி படத்தில் விமல்கிட்ட நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமசி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டை அவனை திட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம். நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளர போய் ஒரு கம்பியில் தந்தியில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த கேரக்டரோட. அது மாதிரி ஹரிபாஸ்கர்ட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. என்னோட திருமதி உமா மகின்னு சொல்லி வந்தவங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா, வழக்கம் போல் அப்பா சொன்னாலே திட்டுறப்பான்னு, இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார், அம்மா கோச்சிட்டு அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துடுது, பேச மாட்டாங்க. இப்போ அம்மாவை மகனையும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும். அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை, அப்பா கூப்பிட்டு எப்போவுமே மகனை கரிச்சு கூட்டுற அப்பன் மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லணும். அது சீனை சொல்ல முடியாது, படத்தில் பாருங்கள். அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவார். அந்த சீனில் நான் இல்லை, டப்பிங்கில் பார்க்குறேன். போய் அம்மாவும் மகனும் பார்க்குற சீனு நான் நடிகை. அந்த படத்தில் நான் தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன். போய் அம்மாட்ட மகன் பேசுகிற சீனு, மேடம் நீங்களும் சரி ஹரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராரியான எமோஷன் இருந்துச்சு தம்பி. எனக்கு ரொம்ப கண்கலங்கி நான் ஒரு மாதிரி திருப்பி போட்டு பார்த்தேன். அது நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து ரொம்ப டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. உமா திரும்பி நல்லா எனக்கு வந்து ஒரு 2-3 படங்களில் நடித்த எனக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக உட்காரும். அதில் வந்து திருமதி உமா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு இன்டிமசி இருந்தது. அதே மாதிரி மகிமா நீயும் நல்லபடியாக வரணும். வாழ்த்துக்கள் மேடம். ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகி லாஸ்லியா.
ஒரு மேற்கத்திய அழகி. பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் உப்புன மாதிரி இருந்தாங்க, வேற ஒரு இதர் இருந்தது. அதில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ளே இருக்கும்போது எல்லாரும் வந்து தோல் உரிச்சு காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா அது கேமா நிஜமானு ஒன்றும் புரியாமல் ஒரு மன நெருக்கடிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அழகியோட. எங்களோட காம்பினேஷன் கம்மி, ஆனால் இதில் என்னென்னா ஒருத்தனை சந்தேகிச்சுட்டே இருக்கணும், ஒருத்தனோட வெறுப்பில் இருக்கணும், டக்குன்னு லவ் பண்ணணும், அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும். அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் லஸ்லியா, நல்லா இருக்கணும், வாழ்க்கை வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த அமுல் பேபி டப்பாவில் ஒரு பையனை கூட்டி அப்படின்ட்டு அது மாதிரியே ஒரு பையனை கூட்டி கொண்டாந்து பையன் மியூசிக் போட்டிருக்காரு படத்துக்கு அப்படின்னு. சினிமாவில் இளமை வருது, குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டேரக்டர் பார்க்குறக்கு. இன்னும் 15 வயசு 16 வயசு தாண்டலை. எப்படி நீங்கள் ரீரிகார்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையா? பாட்டு எல்லாரும் போட்டுறீங்க. இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சேலஞ்ச். ஏன்னா உங்கள் ஏஜுக்கு, உங்களுடைய இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும், உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இது டோட்டலாக ஒரு எமோஷனல் பேஸில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்க சேலஞ்ச் டு யூ. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி. நான் காமெடி என்ன ஐயா கூட ஒரே ஒரு சீன் தான் நடித்தேன், ரொம்ப நல்லா நடித்தார். அது படத்தோட கேமராமேன் குலோத்துங்கன். இப்போ எல்லாரும் என்னென்னா எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமராமேனாக தான் போடுவாங்க. யாரும் நீங்கள் கூட அதில் உள்ள விதிவிக்கல. மொத்த ப்ரெஷரும் கொண்டு வந்து கேமராமேன் தலையில் போட்டுருணும். குலோத்துங்கன் வந்து மூச்சு கூட ரெடி ரெடி என்னடா நடக்குதுங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாடுறான் காலாடுறான். அது கேமராமேனுக்கான ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது, கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடித்த சீன்லாம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. அது லென்ஸே பெரிய ஒயிட் லென்ஸ் வச்சா தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும். அதுக்குள்ளே ரொம்ப போராடணும். அவருக்கு கிடைச்ச டைமில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்டில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு இது நடந்து லைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் மேட் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணுவோம். சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும். அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் பொலைட்டாக, அதுக்கப்புறம் ஹி கேன் சர்வை. எல்லாரும் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும். டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசருக்கும் ஒரு பெருசாக இருக்கணும். சார், மைடியர் சார், உங்களை விட்டு நிதின் சார், உங்களை விட்டு நான் நண்பராக பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் டு மெட்ராஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார். மை விஷஸ் டு யூ. வாய்ப்புக்கு நன்றி. பேசணும், இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். நிறைய பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் உங்கள் ரொம்ப கொள்ளக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் மஞ்சனா. சாரி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். அண்ட் அடுத்து வர அப்படியே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அமுல் பேபி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னா. ஆனால் இந்த அமுல் பேபிக்கு மியூசிக்கில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் இஸ் டெபியூ. வாங்க, ஒரு குழந்தை காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக, அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வெங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் இந்த தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணால் சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோடு ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 வந்து பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்னா காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம். ஏன்னா 2022 வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அதை பண்ணும் போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தேன் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பின்னாடி வந்து ஒரு பேக் போனாக ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார் அண்ட் ஹரிபாஸ்கர். ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்குது. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம், அது அப்படி இல்லை. இதிலேருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு சாங்ஸில் வந்து ஒரு லிரிக்லும் சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு ஒரு என்டர்டைனராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு எமோஷ்னல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைமில் நானா இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு சீனில் வந்து பார்த்தா தலை வர மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் இப்போ வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ மேக்ஸ் கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ஆக்சுவலாக 12th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலா சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன். ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சார் சரி, அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இன்றைக்கி நான் வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளை. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், கோனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதியிருப்போம்ல அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோனார் தமிழரையில். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் 2016 காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்ன தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அதிலே தான் இருந்துச்சு. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அப்போ எங்கள் வீட்டு ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த காலேஜ் படிக்கும்போது இந்த கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஏன்னா அது மட்டும் தான் செலவு, மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சிருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக என்ன மாதம் 4500 ரூபா, 4000 ரூபாய் கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அதில் வந்துட்டு ரூம் வாடகை 2000, 2500 போய்டும். பாக்கி ஒரு 1500 இது தான் இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிட்றது, இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள்
காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் மறு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறேன், எல்லோரும் ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு ஒரு 2500 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு 2019 வடபழனி நோக்கி வந்துச்சு. தாம்பரத்தில் இருந்தேன், தாம்பரத்துலேருந்து 2019 வடபழனி நோக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோரம் மால் வாசலில் தான் ஒரு டைம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் யாருனே தெரில, பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன், ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பக்கத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுமா, ஆமாம் சரி நான் சொல்கிறேன், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. கார் ஓட்ட தெரியாது, அப்பா கஷ்டம்ப்பா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம், அந்த டைரக்டர் காரும் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்ல வேலை எனக்கு அன்றைக்கி கார் ஓட்ட தெரில, அன்றைக்கி கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு கன்னடம் டைரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணார். ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார். ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார். அவர் சுகுமாரன் யாருன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோ டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கைடு மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்லப்போனால். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோ டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு, ஐ மீன் ஒரு 30-35 ப்ளஸில் இருக்கவங்க. நான் தான் அப்போ வந்துட்டு 23ன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் சின்ன பையன். போனேன், போய் டிஸ்கஷனில் உட்காரோம். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வாசு சார் டிஸ்கஷனில் போய் உட்காரோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அவர் பார்க்குறதுக்கே பார்த்து டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு காலையில் கூட பேச்சே வரல அவர் வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோன்னே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்லப்போனால் பேச்சே வரல அவருக்கு முன்னாடி. எல்லோரும் பயங்கரமாக பேசினாங்க, எனக்கு சுத்தமாக பேச்சே வரல, எதுவுமே பேசல, அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்றைக்கி டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே நான் நினச்சேன், ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல, வாய்ப்பை விட்டுட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வந்துட்டு மறுபடியும் அகைன் அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. போகும்போது நான் அப்போது மைண்ட் செட் ஒன்று பண்ணிக்கிட்டேன், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு விடிய உட்காந்து எப்படிலாம் பேசணும், அந்த கதை எப்படி பேசணும், ஏதாவது பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும், ஏதாவது பேசிட்டே இரு, என்ன வேணால் பேசு, ஆனால் பேசணும். பேசினா தான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட். ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது விடிய நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் இதுன்னு பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திருஷ்யா 2ன்னு சொல்லிட்டு கன்னடம் ஃபிலிம், அங்கே தான் அதில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார், செட்டில் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன், பேர் சொல்லி கூப்பிடணும், நம்மளை இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், வாய் அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ ஆனால் ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலாக, நிறைய பேர் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அவர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன், பயந்து அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஓரலப்லேயே இருந்துகிட்டே அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது சந்திரமுகி 2லையும் அப்படியே ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். அதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு, ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டீப்பாக அட்மையர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சார் சாரி சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி சார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி.
சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கைடு தான். லைக் வந்துட்டு ஒரு ஒரு அதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல வாசு சார் ஸ்கூல். நான் அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட. இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவர் எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும். அவர் பார்க்கவே இல்லையே, அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தா நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டார், அதுக்கு சீனை முடிச்சிடுவார். சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு ½ hour இருக்கும், ஒரு 1 hour இருக்கும். சில டைம்லாம் ஒரு பெரிய சீன் இருக்கும். நான் நினைப்பேன் எப்படி இது எடுக்க போகிறாரு புரியலையே, எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல் அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் நினச்சதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிடுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் தான் சார். ஸோ அந்த அவர்கிட்டேருந்து வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் கம் டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபஸ்ட்டு ஹரிப்ரோ தான் வந்துட்டு எனக்கு எப்படின்னா, அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் ஒரு சினாப்சிஸ் அமைச்சேன். அவரை வச்சு அவரோட ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான் 2016 ஸோ அவரை வச்சுட்டு ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல. அவருக்கு ஒரு சினாப்சிஸ் அனுப்புவோம். அவர் நினச்ச ஒரு கதை ஒன்று எழுதினேன், அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு எழுதினேன். ஸோ எழுதி சினாப்சிஸ் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புனேன். அனுப்பி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுப்பினோடனே ஒரு 1 year கழித்து அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருந்தார். ஸோ 1 year கழிச்சு அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, இந்த மாதிரி நல்லா இருக்குது அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மீட் பண்ணேன் ஹரிப்ரோவை. ஸோ மீட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஸ்டார்ட் ஆனது ஹரிப்ரோ மூலயமா தேனாண்டால் ஃபிலிம்ஸ், முரளி சார். ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறேன் முரளி சார்கிட்ட. நானும் அவர் ஹரியும் தான் போகிறோம். ஒரு ரூமில், அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் கதை சொல்கிறேன். நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக சொல்லுவேன். அங்கே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா டொங்கின்னு போயிடும். எதுவும் வாயை திறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு முரளி சார்கிட்ட நல்லா கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பிரைட்டாக தான் ஆரம்பித்தேன். சார் வந்துட்டு எப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் காமெடின்னு நினச்சி நானே நிறைய காமெடிலாம் சொல்லிகிட்டே இருக்கேன். அவர்கிட்ட சிரிச்சு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லை நம்மளே குழப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் எனக்கே எப்படா கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது. ஸோ நான் நினச்சேன் ரைட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எப்படி வாசு சார்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது அன்றைக்கி ஒன்றுமே பேசலை. ஸோ வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். அதே மைண்ட் செட்டோட தான் முரளி சார்கிட்ட கதை சொல்லிட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு 2 minutes 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஸோ அந்த 5 minutesலேயே வந்துட்டு அவரோட கால் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற கால் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவர் வந்து கதை பிடிக்காமையோ இது இல்லாமையோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் ரியாக்ஷனே அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு அவர் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு ஃப்ரெஷர் நம்பி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சார். ஸோ அடுத்து நிதின் சார், அந்த படத்தோட ஜாயின்ட் ப்ரொடியூசர். நிதின் சார் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஒரு வில்ல வந்துட்டு ஃபாரினில் இருப்பார். லைக் வந்துட்டு அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் அது நிதின் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறது. சார் வந்துட்டு தமிழ் தெரியாது சாருக்கு. ஸோ வந்துட்டு நான் கதை கேட்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 2-3 பேர் வந்துட்டு ஜூம் காலில் வந்தாங்க. ஸோ அப்போ தான் கதை சொன்னேன். ஆக்சுவலாக நானும் ஜூம் காலில் வந்துட்டேன். சாருக்கு நான் தான் டேரக்டர் தெரியல. நானும் வந்துட்டு கதை கேட்க வந்து நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வீடியோ ஆன்லேயே இருக்குது, யாருமே பேசலை, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சார். அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் உள்ளே போங்க, வெயிட் பண்ணிட்டு நான் உள்ளே தான் இருக்கேன், அவருக்கு தெரியல நான் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் அவர் தெரிஞ்சு, ஓ நீங்கள் தான் டேரக்டரா அப்படின்னோட, சார் நான் தான் சார் டேரக்டர். ஓ சாரி நான் நீங்களும் கதை கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த கதை சொல்லி கிளாரிட்டி கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பட் நிதின் சாருக்கு நான் ரொம்ப டீப்பாலாம் இந்த கதை தெரியாது. இந்த கதையாக ஒரு மூடாக தெரியும். ஸோ அந்த நாட்டோட அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சு இவ்வளோ இந்த ப்ராஜெக்டை இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். நிதின் சார் ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ ஹவுஸ் கீப்பிங் இல்லை ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டீமுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சுகுமார் அண்ணன்.
சுகுமாரன் எப்படின்னா வந்து வாசு சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கோ டேரக்டராக. நான் ஃபஸ்ட்டு அவர் கூப்பிடலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் ஒரு கைடு ஒன்று தேவைப்படல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் நானே முடியாதா கேட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரிண்ணே இப்படி ஒரு படம் பண்ணுறேன்னே, நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு வெளியெல்லாம் இன்னும் அவன் கூப்பிடவே இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணலைன்னு நானே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. நான் நினச்சிட்டு இருந்தால் வரமாட்டார்னு நினச்சேன். பார்த்தா அவரே வந்து வெளியே சொல்லியிருக்காரு அவர் கூப்பிடல, இல்லைன்னா நான் முன்னாடியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்துட்டு அவங்க சுகுமாரன் இருந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு டைரக்ஷன் டீமு எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் போவார்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு அரண்மனை, அது மாதிரி தான் நாங்கள் போவோம். ஆக்சுவலாக காலைல ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போவோம் செட்டுக்கு. செட்டு கூட யாரும் திறந்துருக்க மாட்டாங்க. போயிட்டு நிற்போம் செட்டில். அங்கே வாட்ச்மேன் ஏதாவது புது செட்டுக்கு போகிறோன்னா அங்கே வாட்ச்மேனுக்கே வந்துட்டு தெரியாது ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு வராங்கன்னு சொல்லி, வருவோன்னு தெரியாதா வெளியே ஓடி அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு, ஒரு ஜாலியான ஒரு டீமு. அண்டு ஹரிபாஸ்கர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்துட்டு எப்படி ப்ராஜெக்டில் வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டருக்கு. ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அவங்களோட ஒரு கெட்டப்பில், லைக் வந்துட்டு ஒரு பாஜி லுக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு வாட்டி கதை சொல்லிட்டு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இந்த படத்துக்கு. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய திட்டிருக்கேன் அவரை, நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமையை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்னதுக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சாங் தான் கம்போசிங்கில் தான் மீட் பண்ணோம். ஹரி மூலியமாக தான் நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணும்போது அவர் ஏஜ் ஆக்சுவலாக 23 or 24 சம்திங் தான். எப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இவர் பண்ணுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. யாரை சொல்கிறேனோ இல்லையோ பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட படம் அடுத்த படமாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ரீரெக்கார்டிங் சார் சொன்னார். இளவரசி சார் சொன்னார் ரீரெக்கார்டிங் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் நான் பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவோட படம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. லிட்டரலி சொல்ல போனால் லாஸ்ட் 30 minutesலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர். அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இளவரசி சார் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இளவரசி சார் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்ல போனால் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட்டு கடைசியில் அது எங்கேயோ தடுமாறி எப்படியோ வந்துட்டு அவரை நான் பிடிச்சிட்டேன் இந்த படத்தில். எப்படின்னா ஒரு 1 week முன்னாடி தான் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் சாரோட கேரக்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரேட் ப்ளஷர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் 24th எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாசு சார் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாரோ அவரோட முந்தைய படங்கள்லாம் அதே ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் 6 பாட்டுறாங்க. சார் நான் உண்மையாக சொல்ல போனால் சின்ன தம்பி பார்த்து தான் இந்த படத்தில் நான் 6 பாட்டு வைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். ஸோ வந்துட்டு ஏன்னா நானும் அவர் சொன்ன மாதிரி பாட்டே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நானும் ஃபஸ்ட்டு வந்தேன். பாட்டே இருக்கக்கூடாது, ஹீரோயின் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, படம் எடுக்க தான் வந்தேன். பட் ஆனால் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட படங்கள்லாம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் சாங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு படத்துக்குன்றதை அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சின்ன தம்பியோட ரெஃபரன்ஸில் தான் இந்த படத்துக்கு ஒரு 6 சாங் வச்சேன். 6 சாங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக January 24 தேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ
உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த யங் டீமுக்கு உங்களோட சப்போர்ட் அட் ப்ரெசென்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் Jan 24 தேட்டர் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.